நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு தலைமையை தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ பலமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆளவில்லை. அனைவருக்கும் வணக்கம். சிம்பிளி வரலாறு. இந்திய மக்களுக்கிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் தான் ராமாயணம். அந்த ஆயுதம் யாருக்கு பயன்படுது, இதை யார் செஞ்சா, அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்றத மிக சிம்பிளா இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஏன் திடீர்னு நான் ராமாயணத்துல கையில் எடுத்தேன்னா, ஒரு வடநாட்டு நபருடைய ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு 3 to 4 வருஷம் போல முன்னாடி அதை பதிவிட்டு இருப்பாரு. அந்த வீடியோல அவர் முழுக்க முழுக்க எப்படி பேசியிருப்பாருன்னா, வடக்கு பக்கத்துல இருந்து சரியான விஷயம்தான் நடந்தது, தெற்குல இருக்கவங்க ஆபத்தானவங்க தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அதுக்கு ஆதாரங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு இருப்பாரு. அப்படி அவர் எடுத்து வச்ச ஆதாரத்துல இருந்து தான், அவர் காண்பிச்ச அந்த மேற்கோள்ல இருந்து தான் எனக்கே அந்த ஒரு புதுவிதமான பார்வையுமே கிடைச்சது. என்னன்னா, ஒரு அனிமேஷன் வீடியோ இருக்கும், ராமாயணத்தை பத்தி எடுக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் வீடியோ இருக்கும். அந்த கிளிப் எடுத்து வைப்பாரு. அந்த கிளிப்பை போடுறேன், நீங்க பாருங்க. मेरी पत्नी सीता, ये बंदी औरत तुम्हारी पत्नी है, मैं इसे मार डालूंगी, नहीं छोड़ूंगी, मार डालूंगी, मार डालूंगी। இப்போ நீங்க அந்த அனிமேஷனை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கும். ராவணனுடைய தங்கச்சியான சூர்பனகை வருவாங்க, லக்ஷ்மணன் கிட்ட பேசுவாங்க. அவர் மூக்கறுத்து விடுவார். அது என்ன என்ன விஷயம் அவங்க பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூர்பனகைக்கு லக்ஷ்மணன் மேல ஒரு விருப்பம் வருது. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ராமரும் சீதையும் உள்ள வருவாங்க. இப்போ சீதையை பார்த்து அவங்க அழகை பார்த்து ரொம்ப போராம பிடிச்சி அவங்கள தாக்க போற மாதிரி ஒரு பின்பத்தை காட்டுவாங்க. அப்போ அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தாக்கும்போது அது வரைக்கும் மனுஷனா இருப்பாங்க, அப்படியே சூர்பனகை திடீர்னு அப்படியே மிருகமா மாறுற மாதிரி காமிப்பாங்க. அப்படியே பல்லுகள்லாம் அப்படியே உடனே பேசுகிற டோனே மாறும். இது படத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைப். அது எப்பயுமே பண்ணுவாங்க, கருப்பு வெள்ளை மேலே கீழே அப்படின்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுலேருந்து அந்த பார்வை எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா, அப்படியே தெற்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்க, மிருகமாகவும் ராட்சசர்களாகவும் கொடூரமானவாகவும் காட்டுறாங்க. இவங்களை பயங்கரமான ஒரு நாகரிகம் படைத்த மன்னர்களாகவும் மக்களாகவும் அப்படியே சிவிலைஸ்டு பீப்புளாகவும் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 விஷயத்துல பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு முரண்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதே தெற்க சார்ந்த மக்கள் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். தமிழர்கள், கன்னடா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழகம், இலங்கை அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டாலே இன்னமும் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, இன்னமும் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. எங்கேயும் பல்லு நீட்டாக வரல, காது பெருசா இல்லை, கண்ணு இதாக இல்லை, கொடூரமாக பெருசாக நகை வரல, இல்லை மாயஜாலெல்லாம் பண்ணி அடிக்கிறது இருக்கு. அதே வடக்கில் இருக்க மக்களும் பெருசாக மன்னர் போல எந்த மாதிரியும் இல்லை, நார்மலாக வாழ்ந்துன்னுக்குறாங்க. பார்க்க போனால் அங்கேருந்து வேலை வாய்ப்பு தேடி தமிழகம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போன்னு இல்லை, இது இப்போ வச்சுக்கிற நியூஸ் வச்சு நான் பேசலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்தே, அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, வடநாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள்லாம் தமிழகத்தில் தான் பல பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே இது மாதிரி அவங்க இங்கே வர்றதும் நம்ம அங்கே போகிறதும். இப்போ நான் மும்பையில் இருக்கேன். ஸோ இது மாதிரி பல தலைமுறைகளும் இங்கேயும் போகிறதும் இங்கேயும் வர்றதும் அப்படின்னு இருந்திருக்கு. அதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மண் ரொம்ப பொதுவாகவே இருந்திருக்கு, எல்லாருக்கும் சமமாக தான் இருந்திருக்கு, எல்லாருமே ஒன்றுபட்டு தான் வாழ்ந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஆயுதத்தை பயன்படுத்தின ஒரு ஆள் இருக்காங்களே, ராமாயணத்தை ஆயுதமாக பயன்படுத்தணும் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆதாயம், அவங்க ஏன் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க, இது எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எப்படி திரிச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ பிராமின்ஸ் தான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பிராமின் சமுதாயம் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியே இருந்து வராங்க. அதாவது லேட்டர் பீரியடா இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க, அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மக்களும் இருக்கிறாங்க, அதற்கு மேலே சமீபமாக அதாவது செட்டில் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் புதுவிதமான ஒரு மக்கள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் வராங்க. கைபர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கைபர் கணவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன் வழியா வந்ததா பழனி பாபா பல சொற்பொழிவில் அவர் மென்ஷன் பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டுக்கா பாரிசாலன் வீடியோ யூடியூபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணுவார், இந்த மாதிரி ஸ்டெபி புல்வெளியிலேருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் அங்கேருந்து தான் ஆரிஜின் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
ஆனால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. டெஃபினட்டாக கிடைக்காது. ஆனால் டெஃபினட்டாக அவங்க வேற ஒரு ஊர்ல இருந்து குடிபெயர்ந்தவங்க தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க இங்கேயே பிறந்து இந்த மண்ணுல இருந்தே வாழ்ந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க கிடையாது. இப்போ இந்தியால மக்கள்கள் வந்து மற்ற இன மக்கள்கள் வந்து மிக அமைதியாகவும் ஒற்றுமையா வாழ்ந்துன்னு இருக்காங்க. எப்படி வந்து தெற்குல இருந்து வடக்கும் வடக்குல இருந்து தெற்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சகஜமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 2 ஆதாரம் இருக்கு. ஒண்ணு அவங்களுடைய தரவுகள், அவங்க மேற்கோள் காட்டுறதுல இருந்தே நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூர்பனகை சம்பந்தமே இல்லாம ராமர் லக்ஷ்மணர் வாழ்ந்த ஒரு ஏரியாவுக்கு எதுக்கு போகணும்? அங்க இருந்து இவங்க எப்படி டிராவல் பண்ணி போறாங்க? அது 2வது நம்மளுடைய கண்ணகி. கண்ணகி வரலாறுல கண்ணகியோட புருஷன் வந்து ஒரு மார்க்கெட் வீதியில போகும்போது, மதுரையில மார்க்கெட் வீதியில போயிட்டு இருக்கும்போது கண்ணகியோடைய அந்த காப்பு அடமானம் வைக்க போகும்போது, அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன டெக்ஸ்ட் வரும். என்னன்னா, அப்போ ஒரு வழிப்போக்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்தி கடை பேரை கேட்பாங்க. அது வந்து புக்ல இருக்கும். இந்தி கடையை வந்து பேரை கேட்பாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டு வியாபாரிகள் வந்து அந்த டைம்லயே இருந்திருக்காங்க. சங்க காலத்திலேயே இருந்திருக்காங்க. வடநாட்டு முனிவர்கள்லாம் வந்து அதெல்லாம் இருக்கு. அதுக்கான சான்றிதழ்லாம் இருக்குது. இப்ப இதுல இருந்து ரொம்ப கிளியரா என்ன இருக்குன்னா, ஆஹ் நீ இந்த ஊர், நான் வடக்கு, நான் தெற்கு, நீ மேற்கு, கிழக்கு அப்படின்னு யாருமே பிரிவினைப்பட்டு பிளவுபட்டு இல்லவே இல்லை. எல்லாருமே சமமாகவும் வாழ்வாதாரத்தை நோக்கியும் மேம்பட்டு தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்ப இவங்க வராங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க வேற ஒரு இடத்துல இருந்து குடிபெயர்றாங்க. திடீர்னு ஒரு உள்ள வராங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டுல நமக்கு பழக்க பரிச்சயமே இல்லாத ஒரு ஆள் திடீர்னு வந்துட்டாங்கன்னா, அவங்க என்ன காரியமா வந்திருக்காங்கன்றதை தாண்டி அவங்க வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில மணி நேரங்கள் எடுத்துக்கும் ஜீரணிக்க. இவங்க ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்கன்றது. நமக்கு அவங்க மேல எடுத்த உடனே இவங்க யாரு, ஏன் இங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி இங்க இருக்க மக்களுக்கு ஏற்படுன்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இப்ப அப்படி ஏற்படுது அப்படின்னும் போது அதை சமாளிக்கணுமே. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருந்து வந்த மக்கள் ஒன்றும் இங்க இருந்த ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தொகை இருந்துட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேரோ வந்திருப்பாங்களோ. ஆனா நிச்சயமா, மிக நிச்சயமா இந்த இந்திய பரப்புல இருந்த அளவை விட அதிகமான மக்கள் வர முடியாதுல்ல. குறைவா தானே வந்திருப்பாங்க. இப்ப இங்கதான் மெஜாரிட்டி மைனாரிட்டி கேம் வந்து ரொம்ப பெரிய ரோல். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த அந்த பிராமின் மக்களுக்கு அவங்க மைனாரிட்டின்னு தெரியும். இன்னைய டேட்டு வரைக்குமே 5% மக்கள் தான். மொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இனத்தொகை நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 5% தான் வருவாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. அது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமின்கள் வந்த புதுசுல அவங்கள தாழ்த்தப்பட்டக்கூடியதான் வச்சிருந்திருக்காங்க. ஒரு மன்னர் அதை வந்து பதிவிட்டிருக்காரு. ஒரு தாழ்த்தப்பட்டக்கூடிய அவங்க இருந்திருக்கிறாங்க. வெளியூர் வந்து வந்ததால அவங்க அந்த தாழ்த்தப்பட்டக்கூடியா இருந்திருக்கிறாங்க. அது வந்து பதிவாகவும் இருக்கு. அந்த தாழ்த்தப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியால இன்னைய தேதி வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மேல்தட்டு கீழ்த்தட்டு, மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் அப்படின்றது பயங்கர சீரியஸான ஒரு மேட்டர். அது யார் உருவாக்கி விட்டது? பிராமின்ஸ் தான். இது வந்து யாராலையுமே மறுக்கவே முடியாது. இது வந்து தொன்று காலத்துல இருந்து இருக்கு. நாங்க வந்து ஜாதி வாரியா தான் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா கிடையாது. குடும்ப வாரியாகவும் மொழி வாரியாகவும் பிரிஞ்சிருந்திருக்கே தவிர, குழு வாரியாகவும் இருந்திருக்குமே தவிர, ஜாதி வாரியாகவும் இந்தந்த தொழில் நீ செய்திருக்க, இந்தந்த ஜாதிகாரணி, நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பிரிவினை பிராமணர்கள் வந்ததுக்கு அப்புறம், இந்து அப்படின்ற மதம் உருவானதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு. இந்து மதம் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஒரு தனித்தனி இனமாகவும் அவங்களுக்கான தனித்தனி வழிபாடையும் வச்சிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவுல கடவுள் வழிபாடு கிடையாது. அது என்னவா இருந்திருக்குன்னா, இனத்தலைவனும், குலத்தலைவனும், குடித்தலைவனும், குடும்ப தலைவனும் அவங்க செஞ்ச தியாகமோ, இல்லை அவங்க ஊருக்கு செஞ்ச தியாகமோ, அதன் பொறுத்து அவர்களை வழிபடும் அளவு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, முருகன் வந்து சிவனுடைய பிள்ளையே கிடையாது. முருகன் வந்து ஒரு குறிஞ்சி நிலத்துடைய தலைவன். அவன் வந்து ஒரு இனத்தலைவன். அந்த தலைவனை வழிபட ஆரம்பிச்சாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப நம்ம வீட்டுல வந்து மிக மதிக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க பேரை சொல்லி ஒரு நல்ல காரியம் ஆரம்பிப்போம், அவங்கள மனசுல வச்சுன்னு ஒரு தைரியமான விஷயம் செய்வல, அதுதான் வழிபாடு. அப்படிதான் இருந்தது. அது நாளைவிடல என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இந்த மக்கள் இந்த வழிபாட்டுல இருந்தாங்க அப்படின்னா இந்து சமயத்துக்குள்ள கொண்டே வர முடியாது. இவங்கள நம்ம பேச்சை கேட்க வைக்கவோ, இல்ல முட்டாளாக்கவோ, மூளை சலை செய்யவோ முடியவே முடியாது. தெளிவா இருப்பாங்க அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, சிவனை கனெக்ட் பண்ணி சிவனுடைய புள்ளையா மாத்தி, சிவனுக்கு இன்னொரு புள்ள விநாயகர்னு போட்டு, விநாயகருக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கு, தெற்குல சன்னியாசி, அதுலயே பெரிய முரண்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்குறதுக்கு முதல் அடித்தளம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களா வாழ்ந்து அந்த மைனாரிட்டியோடைய அடி வலி என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப உஷாராயிட்டு, இந்த இந்து மதத்தை உருவாக்கி இவங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும்னா கதை தான் வேணும். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான நபர் யாரு தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான ஆள். மனித குலத்திலேயே மிக முக்கியமான ஆள் யாருன்னா கதை சொல்லிதான். முதல்ல ஆண் ஒரு பெண் இனப்பெருக்கத்துக்கும் ஒரு அடுத்தடுத்த உயிரினத்தை உருவாக்குறதுக்கும் இவங்க 2 பேரும் தேவை. அந்த உருவானதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம யார் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு கதை சொல்லி தேவைப்படும். ஒரு ஊருக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு குலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, மொத்த உலகத்துக்குமே ஒரு கதை சொல்லி தேவைப்படும். இந்த கதை சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. வரலாற்றில இருந்து வரப்போற காலங்கள்லயும் கதை சொல்லும் நபர்கள் மிக முக்கியமான ஆட்களா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த கதையை தான் மிக முக்கியமான விஷயமா அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த இந்திய மக்களை கதைகளால மட்டுமே தான் ஆள முடியும், கதைகளால மட்டுமே தான் மூளை செலவு செய்ய முடியுன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு அவங்க வரலாற்றுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ராமாயணம் என்ன தெரியுங்களா? ராமன் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்காரு. அங்க ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு வடக்குல. தெற்குல ராவணன் ஒரு மன்னன் இருக்காரு. இந்த 2 பேருமே வாழ்ந்திருக்காங்க. இந்த 2 பேருமே என்னுடைய கணிப்படி இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா சந்திச்சு இருந்திருக்கலாம், பார்த்துருந்திருக்கலாம், அவங்கவுங்க ராஜ்யத்தை பார்த்துட்டு கூட போயிருக்கலாம், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கூட இருந்திருக்கலாம், மன்னர்களா பேச்சுவார்த்தை கூட இருந்திருக்கலாம். இப்படி இவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. என்னது, இந்த ராமாயண வரலாறு படி எப்படி சொல்றாங்க, சூர்பனகை லக்ஷ்மணன் மாப்பிள்ள எனக்கு நீ வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கறாங்க. அப்ப அதுல ஒரு வழக்கம் கன்ஃபார்மா நமக்கு என்ன தெரியுதுன்னா, தெற்கு வடக்கு பெண்கள் திருமணம் செய்வதும், வடக்குல இருந்து இங்க திருமணம் செய்வதும், தெற்குல இருந்து வடக்குல திருமணம் செய்வதுன்றது ஒரு வழக்கமா இருந்திருக்குது. அதை தான் அவங்க பாயிண்டா பிடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சுதான் அந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஏதோ ஒரு வகையில தெரியாதனமா இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. தெற்கு வடக்கும் எப்படி ஒன்னா இருந்திருக்கு அப்படின்றத அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. இப்படிதான் ஒன்னா இருந்திருக்கு. இப்ப இங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஸ்டீரியோ டைப் தான், பிளாக் ஒயிட், பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த ஸ்டீரியோ டைப் தான். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ இதுல ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரி, ஏன் பிராமணன் பேசாம தெற்கு பக்கம் எடுத்துருந்துருக்கலாமே, யாராவது ஒருத்தர் பக்கம் நின்று ஆகணும், யாராவது ஒருத்தர் வேணா மாற்றணும், அவங்க ஏன் தெற்கு பக்கம் எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையான விஷயம் என்னன்னா, தெற்கு பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல சூரிய ஒளி கதிர் தாக்கம் நம்ம பக்கம் ரொம்ப அதிகன்றதால நம்மளுடைய ஸ்கின் டைப் கருப்பா இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் டைப் கருப்பா இருக்கும். நாளடைவில் தட்பவெட்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் மாறதான் கலர்கள் மாறி 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 சில ஜெனரேஷன் இந்த மாதிரி நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பேன், தமிழ்நாடு மாதிரி இல்லாத மாதிரி இருப்பேன். ஆனால் நான் தூய தமிழன். ஆனால் தமிழ்கார மாதிரி கலர் வைஸ்ல நான் இருக்க மாட்டேன். ஆனால் நம்ம தெற்குல பார்த்தீங்கன்னா மிகவும் கருப்பாக இருந்திருக்கிறாங்க. வடக்குல கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கம்மி, ரொம்ப அதிகம் கிடையாதுன்றதால கொஞ்சம் வெள்ளையா இருக்க மக்களும் இருந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான் மக்களும் கருப்பாரவங்களாம் இருந்திருக்கிறாங்க. நாடுகளில் அவங்களுமே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. பழங்காலத்து போட்டோக்கள் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும், ராஜஸ்தான் மக்களும் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஸோ இப்போ வெயில் தாக்கம் இருக்கிற இடங்கள்ல, வீரியம் இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி கருப்பின மக்கள்கள் உருவாகிறது ரொம்ப சகஜமான விஷயம். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிராமின்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க நிறத்தால கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறாங்க. ரொம்ப கருப்பின பிராமின்ஸ்லாம் கிடையாது. அந்த 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 காலகட்டத்தில் மிக மிக வெள்ளையா இருக்க பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த பிராமின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நிகரான ஒரு ஆளை சொல்லணுமே, ஒரு மன்னர் பரம்பரையை சொல்லணுமே, ஏன்னா தாழ்த்தப்பட்டதை சொல்லிட்டு அடி குழந்தை தள்ளுவானுங்க, ரொம்ப பெரிய பிரச்சனையாடும், அவங்களால எழுந்திரிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. மன்னர்கள் கூட ஒப்பிடணும் அப்படின்னா வடக்கு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம், தெற்கு இருக்கிறதுல போய் மன்னர்கிட்ட நம்ம ஒப்பிட்டா ஏத்திக்க மாட்டானுங்க நம்ம கலரால அப்படின்னு சொல்லிட்டு நார்த்து பக்கம் புடிச்சிட்டாங்க. வடக்கு பக்கம் அவங்க அந்த சைடு எடுத்துக்கினாங்க. இப்ப யாரை எதிரியா மாத்தலாம், தெற்க எதிரியா மாத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
எழுத்து வடிவமாகவும் சரி, வால்மீகி முழுக்க முழுக்க ராவணனை ஒரு மாதிரி ராட்சசனா காட்டியிருப்பாப்புல, பிணந்திண்ணியை காமிச்சிருப்பாப்புல, ரொம்ப கொடூரமான ஆள், சுத்தி இருக்க ராஜ்யங்களை டார்ச்சர் பண்ண ஆள் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாப்புல. இந்த பக்கம் ராமர் மிகவும் உத்தமான ஒரு மன்னர், மிகப்பெரிய மன்னர், ஒரு வீரர், தீரர், சூரர் அப்படின்னு தான் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரபகண்டா பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, எதிரி ஆக்கிட்டாங்க, இவங்கள சரின்னு ஆக்கிட்டாங்க. இப்போ இப்படி பண்ணி இவங்களுக்கு என்ன கிடைச்சது, இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை நம்ப வச்சிட்டாங்க. நார்த்து நல்லவன், தெற்கு கெட்டவன் நம்ப வச்சிட்டாங்க. இதை நம்பின மக்கள் உடனே அடுத்து என்ன பண்ணிட்டான், தெற்கு தெற்கு முழுக்க முழுக்க வில்லனுங்க, அவனுங்க நம்மளோட எதிரிங்க, சூத்திரர்கள் அப்படின்னு அடிச்சு விட்டான். இப்போ அப்படியே நார்த்ல என்ன பண்றான், நார்த்லயுமே ரொம்ப கவனமா அங்க அந்த சமயத்துல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், உயர்த்தப்பட்ட அதான் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே உயர்த்தப்பட்ட மக்களாகவும், அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சவங்க எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களாகவும் பிரிக்கப்படுது. இப்போ அப்படி என்ன பண்றாங்க, இவங்க மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நாங்களும் உயர்த்தப்பட்ட குடிகள் சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்தாங்க. அது என்ன சொல்றாங்க, கடவுள்களுடைய மொழி, சாமிகளுடைய மொழி அப்படின்றாங்க. முதல்ல இங்க சாமியை கும்பலையே ஒண்ணுமே, எல்லாம் இனத்தலைவனையும் குலத்தலைவனையும் தானே கும்பிட்டுட்டு இருந்தான், சாமியை கும்பிடலையா? அப்ப சாமி மொழி வச்சுட்டு நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது அவனுங்க புண்ணியம் புனிதம் அப்படின்னு சொல்லி அந்த பிரபகண்டாவில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சாமி மொழி நாங்கள் பேச சமஸ்கிருதம் வந்து சாமி மொழின்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சு. வால்மீகி எதில் வந்து ராமாயணம் எழுதிருக்காரு, சமஸ்கிருதத்தில் தான் எழுதிருக்காரு, ஹிந்தியில தான் எழுதலை. ஹிந்தியா அதுக்கப்புறம் தான் வந்தது, இந்துஸ்தானின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஹிந்தியா இருக்கலாம். ரொம்ப லேட்டர் பீரியட்ல தான் ஹிந்தியை வந்தது. ஸோ இந்த சமஸ்கிருத மொழி வச்சு தான் பெரிய அரசியலை உருவாக்குறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருக்கிற மொத்த விஷயமும் புரிஞ்சிடும், பெருசாக அவன் மதிக்க மாட்டான். ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கிரிஞ்சா இருக்கும், அவன் ஏற்றிக்க மாட்டான். இந்தியர்கள் வந்து ஏற்றிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அதில். அப்போ அதை வந்து சுமூகமாக கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுறையாக வந்து அப்படியே மூல செலவு பண்ணி இதுதான் புனிதம், இதுதான் வந்து நம்ம காக்க வேண்டிய தர்மம் அப்படின்னு நம்மள வந்து நம்ப வச்சது. இன்னும் முழுசா எல்லாரையும் நம்ப வைக்க முடியலனாலும் ஒரு சில இனங்கள் வந்து அதை ஏத்துக்கிறது இல்லைதான். மிக முக்கியமா தமிழர்கள் வாய்ப்பே இல்லை அதை ஏத்துக்க முடியாது. ஆனா ஒரு சிலர்லாம் ஏத்துன்னு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த என்ன சொல்றது, பிராமின்ஸ் வந்து கொண்டு வந்த சாமி பிரம்மாவும் விஷ்ணுவும். ஸோ விஷ்ணு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க அந்த டைம்ல இருந்த மன்னர்கள் தான் சரிங்களா, அந்த குடித்தலைவர்கள் தான் வழிபாடுலாம் யார் யாருக்கு அதிகமா இருக்குதுன்றதை கவனிச்சு டப்புன்னு அவதாரம். இப்போ வந்து ஒரு மீனவ குடி சார்ந்த ஒரு ஒரு இனம், ஒரு அந்த குடியில தியாகம் பண்ண காப்பாத்தின இனத்தை காப்பாத்தின ஒரு தலைவனை வணங்கிட்டு இருக்காங்கன்னா, இது எங்க விஷ்ணு பகவான் தான்டா, மீன அவதாரம்டா அப்படின்னு சொல்லி மீனவ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அவதாரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு உள்ள அடிச்சு விட்டான். அவங்க நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில காலங்கள் எடுத்திருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து வந்த சில தலைமுறைகள் நம்ப ஆரம்பிச்சிச்சுல, அங்க நம்பிட்டாலே முடிஞ்சு போச்சுல விஷயம். அதனால ரொம்ப தெளிவா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சமஸ்கிருத மொழியை பிடிச்சிக்கிட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் எல்லா காரியங்களும் பண்ணாங்க, அதை வச்சுக்கிட்டு தான் மதங்களை உருவாக்குனாங்க. மிக முக்கியமா இந்து மதத்தை உருவாக்குனாங்க. அதை வச்சுக்கிட்டு அதுல வந்து வேதங்களும் சாஸ்திரங்களும் இதெல்லாம் இருக்கு, வர்ணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல தொழில் செய்த மக்களையும் மன்னர்களையும் தனியா பிரிச்சு அவங்களுக்குள்ள எந்த ஒரு வகையிலையும் சமரசம் ஏற்பட்டுக்கூடாதுன்றதுக்காக மிக தெளிவா செயல்பட்டு இன வெறியும் மத வெறி ஜாதி வெறியை மிக அழகா ஊட்டி வளர்த்து பிளவு ஏற்படுத்தி இப்ப வரைக்கும் இப்ப நடந்து கொண்டிருக்க மொத்த அரசியல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பிராமணர்களுடைய கை ஓங்கி இருக்கும். எந்த விஷயத்துலன்னா கலவரம் உண்டாக்குறதுல ரொம்ப தெளிவா ஓங்கி இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த இந்த விஷயத்த நான் சொல்றதால எந்த இடத்துலயும் நான் பின்வாங்க மாட்டேன். நிச்சயமா அவங்களுடைய பின்னணி தான் பயங்கரமா இருக்கும். இப்படிதான் இவங்க ராமாயணத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தெற்க வில்லனாக்கி வடக்க ஹீரோவாக்கி அந்த வடக்குல அவங்கள நம்ப வச்சு அதுல மேலே கீழே பிரிச்சு ரொம்ப கவனமா நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரும்பாலான இந்திய மண்ணில், அதாவது மக்கள் தொகையில எண்ணிக்கையில குறைவா இருந்தும் எப்படியோ முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்ல இருந்துகிட்டு முழுக்க மாத்தி அப்படியே இன்னமும் ராமாயணத்தை ரொம்ப பயங்கரமா வில்லு அம்புலாம் விட்டு ராவணனை கொன்று நாங்க தான் கொண்டுகிட்டு இருக்கோம், கெட்ட சக்தி அசுரர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் அப்படின்றத நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது ரொம்ப பெரிய ஆழமான அரசியல் இதுக்கு அடுத்தடுத்து இருக்கு. பேச நினைக்கக்கூடிய அரசியலும் வரலாறும் ரொம்ப பெருசு.
எப்படி தொகுக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நிஜமாக குழம்பிட்டேன். 10 மாதம் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஒரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போட்டு 10 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, புரியுற மாதிரி இருக்கணும், சின்னதாக இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு ரொம்ப ஓவராக யோசிச்சுட்டு வீடியோ போடாமல் விட்டேன். ஆனால் இந்த முறை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டாப்பிக்கு, ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு, சாதாரணமான டாபிக் இருக்கக்கூடாது. அது லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நிச்சயமாக ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம இது மாதிரியான வரலாற்று பதிவுகளை நிச்சயமாக பார்ப்போம். அதேமாரி ரொம்ப பெரிய அப்படியே நடுநிலைத்தன்மையாக நான் பேசுவேன்னு எதிர்பார்க்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் நான் பண்ணணும், கண்டென்ட் பண்ணணும் நான் வரல. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு டீம் வந்து இந்த டீம் அடிக்குது, நான் அந்த டீமை சார்ந்தவன், நானும் சும்மா இருக்க மாட்டேன். அதான் விஷயம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்கள். இதுபோல் வரலாற்று பதிவுகளில் இருக்கக்கூடிய மாற்று கருத்தையும் அது உள்ளே இருக்கக்கூடிய மாற்று கண்ணோட்டத்தையும் நான் கொண்டு வரேன். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிம்பிளி வரலாறு. நன்றி.